அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் பாரிஸிலிருந்து ஆரம்பித்திடலாமா? நேற்று ஐரோப்பானுடைய சாம்பியன் லீக் ஒன்று நடந்தது. அது முன்கூட்டியே பாரிஸ் ப்ரிப்பேராக தான் இருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய கடைக்காரர்கள்லாம் யார் ஜெயித்தாலும் தோத்தாலும் நம்ம கடையை அடித்து ஓடிப்பாங்க, ஃபுல்லாக சூறையாடிடுவாங்கன்ட்டு நேற்றையே நம்ம வீடியோ பதிவெல்லாம் உங்ககிட்ட காட்டியிருந்தேன். நான் எல்லாமே தயார் நிலையில் தான் இருந்தாங்க. ஆனால் நிலைமை வேறு, கை மீறி போயிடுச்சு. மறுபடியும் உள்ள பூந்தெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க. வீடியோ பதிவெல்லாம் பாருங்கள், நீங்களே பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு சூறையாட முடியுமோ சூறையாடி இருக்காங்க, திருட முடியுமோ திருடி இருக்காங்க. எல்லாமே ஆப்பிரிக்கன் அகதிகள் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. இது ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கிறது. தெரிந்தே கட்டுப்படுத்த தவறிட்டாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் சுமத்தி இருக்காங்க. அப்புறம் அமெரிக்கா தரப்பில் ஒரு புதிய பகீர் குண்டுகளை போட்டிருக்காங்க. திடீர்னு இன்னைக்கு ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகளை அடிச்சிருக்காங்க. பலவித சம்பவங்களை ஒருங்கிணைந்த ஒரு திடுக்கிடும் தகவலாக பார்த்துடலாம். ஸோ வாங்க திடுக்கிடும் நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கும் போது ஃபன்னாக ஆரம்பிச்சிடலாமா? ஒரு 2-3 நாட்களாக சோசியல் மீடியாவிலையும் இன்ஸ்டாகிராம் போன்ற இதெல்லாம் பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு. நம்மளும் அதை பற்றி பேசிடுவோமே. நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பதிவு பீகாரில் நடைபெற்ற ஒரு திருமண நிகழ்வில் மணமகன் வீட்டார் 100 பேர் தான் வரும்னு சொன்னாங்களாம். ஆனால் 200 பேர் வந்துட்டாங்களாம். அதனால் மணமகளுடைய தந்தை அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு அதிரடி முடிவு எடுத்துட்டாராம். சாப்பாட்டில் பேதி மாத்திரையை கலந்து விட்டுட்டாராம். 50 பேர் சாப்பிடும் போதே பிடுங்க ஆரம்பிச்சிருச்சான். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நதிநீர் எல்லாம் நோக்கி ஓட ஆரம்பிச்சிருந்தாங்கன்ற தகவல் வருது. அது நிஜமாவே வேதி மாத்திரை கலந்தாரா, இல்லை உணவில் ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா, இல்லை வேற என்ன காரணமானு தெரியல. ஆனால் சோசியல் மீடியாவில் 2-3 நாட்களாக இதை பற்றி ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. தீவிரமாக போயிட்டுருக்கு. இது மாதிரி பீகாரில் இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் ஆகிவிட்டதாம். இந்த மாதிரி பேதி மாத்திரையை போட்டாங்களான்னு நினைச்ச பெரிய அளவுக்கு வயலில் இருந்தது. அப்புறம் தான் இனி ஃபங்க்ஷன்லாம் போனால் கரெக்டாக போகணும் போல அப்படின்னு நினச்சி எதுக்கும் பழமொழியெல்லாம் மாற்றிக்கினதுக்கப்புறம் பந்தியில் முந்திக்கோன்றதான் பழமொழி. எப்போவுமே போனால் பந்தியில் ஆளாக உட்காந்துனுண்டு. இதுக்கப்புறம்லாம் பந்தியில் முந்திக்கக்கூடாது, பந்தியில் பிந்திக்கோ, பின்னாடி முன்னாடி சாப்பிட்டு எந்த ஃபுட் பாய்சனும் இல்லாமல் எல்லாம் நல்லா இருக்காங்களாம் செக் பண்ணிட்டு சாப்பிட்டுன்னு சொல்ல வராங்களான்ற பழமொழியை மாற்றுகின்ற தருணமா அப்படின்னு எனக்குள்ள ஒன்று தோணுச்சு. சரி, 2வது சம்பவம் சொல்லிடுறேன். இனி இந்தியா பிளாஸ்டிக் நோட்டு அச்சடிக்கலாமான்ற ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காங்களாம். ரூபாய் நோட்டு நிறைய சேதாரம் அடையுதான், நிறைய கிளியுதான். அதனால் ஆண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை புதிய நோட்டு அச்சிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதான். பிளாஸ்டிக் நோட் அப்படின்னா அது பிரச்சனையே இல்லையா. ஏற்கனவே சிங்கப்பூர், இந்தோனேசியா, தாய்லாந்து, மலேசியா, கனடா போன்ற நாடுகள்லாம் பிளாஸ்டிக் நோட்டு தான் இருக்கான். அதனால் இந்தியாவும் அதுக்கான பரிசீலனை கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரியே சொன்னாங்க. இனி பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் அப்படின்னு நம்ம யாரும் சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா ரூபாய் நோட்டே பிளாஸ்டிக்கில் வருதுன்றது ஒரு கூடுதல் தகவல். சரி, உங்களுக்காகவே பிரத்யோகமான ஒரு வீடியோ பதிவுகள் எனது பக்கத்தில் எல்லாம் ஃபுல்லாக டிஸ்பிளே வருது பாருங்கள். அர்சனல் அண்டு PSG இந்த 2 டீமுக்கான சாம்பியன் லீக் ஹங்கேரியில் நடக்குது. மேட்ச் நடக்கும்போதே பாரிஸ் உஷாராயிட்டாங்க. இது ஜெயிச்சாலும் வெற்றி கொண்டாட்டமாக இருக்கும், தோத்தாலும் வெற்றி கொண்டாட்டமாக இருக்கும், வெறியில் அடிப்பாங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக கடைக்காரர்கள்லாம் இரும்பு ஷீல்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு தான் உஷாராக தான் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அங்கே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் அகதிகள் பாரிஸுக்குள்ளார தனது வெற்றி கொண்டாட்டம், அதாவது PSG டீம் ஜெயிச்சதுனால ஒரு பக்கம் ஜெயிச்சதுக்கான கொண்டாட்டமாக பார்க்குறாங்க. அந்த செலிப்ரேஷன் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க. இந்த அர்சனல்ன்றது தொடர்ந்து 3வது முறையாக தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேட்ச் ஃபுட்பால் மேட்ச்சை சொல்கிறேன். 1-1 மேட்ச் ட்ரா ஆகிடுச்சு. அப்புறம் பெனால்ட்டி கிக்கில் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறாங்க. பெனால்ட்டி கிக்கில் ஒரு 2 கிக் மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க. அந்த 2 கிக் மிஸ் பண்ணதுனால தான் யார் அர்சனல்ன்ற டீம் மிஸ் பண்ணிட்டாங்க. PSG ஜெயிச்சிட்டாங்க. அந்த வெற்றி கொண்டாட்டத்தின் வெளிப்பாடு சூறையாடிட்டாங்க. பாரிஸை முழுமையாக சூறையாடிட்டாங்க. இந்த சந்தடி கேப்பில் திருடர்களும் உள்ளே நுழைந்து கடைகளில் எந்த அளவுக்கு திருட முடியுமோ அந்த அளவுக்கு திருடி இருக்கிறாங்க. ஃபுல்லாக கொளுத்தி இருக்காங்க. திரும்பிய திசையெல்லாம் ஒரு மாதிரி எந்த அளவுக்கு சூறையாட முடியுமோ அந்த அளவுக்கு சூறையாடி இருக்காங்க. ஒரு பக்கம் தோல்வியின் மிகுதியில் டிவியை போட்டு உடைச்சிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் ஆப்போசிட் தரப்பில் இல்லையே இப்படி பண்ணிட்டீங்களேன்னு வெறித்தனமாகறாங்க. ஒரு தரப்பில் வெற்றி கொண்டாட்டமாகவும் இருந்தாங்க, இன்னொரு தரப்பில் தோல்வியின் விரக்திகளை அட்டாக் பண்ணாங்க.
இன்னொரு தரப்புல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திருடவும் செஞ்சாங்க. இதை வந்து தெரிந்தே காவல்துறை தடுக்க தவறிவிட்டது அப்படின்னு பிரான்ஸோடைய எதிர்க்கட்சி தலைவர்லாம் வந்து குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. மரியன் லீபென் போன்றவங்கலாம் வந்து இது முன்கூட்டியே தெரியுது. கடைக்காரர்கள் வந்து வெல் பிளான்டாக கடைகள்லாம் சாத்துறாங்க. முழுக்க காவல்துறை எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. எப்படி நீங்கள் முன்கூட்டியே தடுக்க தவறினீங்க? இது முழுக்க தவறல்லவா? இது வந்து நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும். அதுக்கு தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம், அகதிகளை அனுபவப்படாதீங்க. இன்னைக்கு முழுக்க ஆப்பிரிக்கன் அகதிகள் தான் இதுக்கான காரணமே. ஏன்னா அவங்க பெருசாக சட்டத்திட்டங்கள்லாம் கிடையாது. கைது பண்ணுறியா பண்ணிக்கோ, ஜெயிலில் சாப்பாடு போட்டோன்னா ஓகேன்ற கண்டிஷனில் இருக்கிறாங்க. என்ன பண்ண முடியுன்ற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல வைக்கப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்க போது தெரியல. பாரிஸ் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ கலவரத்தை ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு வெறியில் பண்ணுறது, உற்சாக மிகுதியில் பண்ணுறது. பட் அந்த உற்சாக மிகுதிக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட் தான் ரொம்ப முக்கியம். அந்த லிமிட்டை தாண்டி போவதுதான் பெரிய ஒரு ஆபத்தாக மாறி இருக்கிறது என்பது ஒரு கூடுதல் தகவல். இப்படி ஒரு வெற்றி கொண்டாட்டமா அப்படின்னு நினைக்க தோணுகிறது. ரைட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஓமன் பகுதி இருக்கு இல்லையா, ஓமனுடைய போர்ட் பக்கத்தில் ஒரு மிதக்கும் கன்னி வெடி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஓமன் தரப்புல இருந்து. அங்கே மேரிடைம்னா அந்த கடற்கரை ஓரத்தில் வந்து பாதுகாப்பு பணிகள்லாம் ஈடுபடுவாங்கள்ல, அவங்க கண்ணுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அகற்றி இருக்காங்க. அப்புறம் ஓமன் வந்து ஒரு அரைக்கோவில் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் கப்பல்கள்லாம் சூதானமாக இருங்கப்பா, ஏதோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லைனாலும் நம்மக்கிட்ட வந்தோம் அப்படின்னா அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சீசோர்ஸும் வந்து பாதிக்குது. அதனால் ரொம்ப தீவிரமாக சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது ஏற்கனவே அமெரிக்கா ஒரு டைம் வந்து இன்சைட் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் கூட கனி வெடிகள் வந்து ஒரே இடத்துல போட்டால் இருக்காது, அது அலையில் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிடும். அது பரவ ஆரம்பிச்சதுன்னா ஒரு சேஃபஸ்ட் ஜோனாக மாறிடும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை. நாளைக்கு பிரச்சனை முடிஞ்சு ஓப்பன் பண்ணால் கூட இந்த மாதிரியான மிதக்கும் கன்னி வெடிகள்லாம் போட்ட இடத்துலலாம் இருக்காது, அது எங்கனாலும் இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ ஓமன் வந்து இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி வச்சிட்டாங்க. ஐயோ கொஞ்சம் சூதானமாக இருங்க பண்ணுற மாதிரி ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் இனி இந்த கன்னி வெடிகளை எப்படி அகற்ற போகிறாங்கன்றது ஒரு பெரிய ஒரு சவால் நிறைந்த விஷயமா மாறப்போகிறது. சரி, ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன குறிப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, எல்லா ஃபேக் நியூஸுமே வந்து எங்களுக்கு எதிராக தான் பேசுகிறாங்க, எங்களுடைய வெற்றியை வந்து மறைக்கிறாங்க, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட சக்ஸஸை நோக்கி போயிட்டுருக்கோம், அவங்க எல்லாமே லாஸ்ட் ஆகிட்டாங்க, நாங்கள் ஏன் டிலே பண்ணுறோம் அப்படின்னா டிலே பண்ணுறதுலும் ஒரு வகையில் வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்குறோம். எடுத்தோம் கவுத்தம்லாம் நாங்கள் கையெழுத்து போட முடியாது, அது அவசரத்தில் கையெழுத்து போட்டால் தவறாக முடிஞ்சிடும், அதனால் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் ஈரான் என்ன நிலைமையில் இருக்குன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு ட்ரம்ப். இதில் தான் அந்த சூட்சமாக அடங்கியிருக்கு. நம்ம ஏற்கனவே பேசின அந்த தகவல் இதில் அடங்கி இருக்கிறது. ட்ரம்ப் அவர்கள்கிட்ட வந்து ஈரான் சொன்னாங்களாம், எங்ககிட்ட அணு ஆயுதங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இவர் நம்பிட்டாராம். இப்போ இவர் அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்களாம். அவங்க நாங்கள் பர்ச்சேஸ்லாம் பண்ண மாட்டோன்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் இதில் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் இருக்குன்றாங்க. அப்போ அமெரிக்கா ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி என்ன நிற்கிதுன்னா, நேற்று வரைக்கும் அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது, அதை வந்து எங்ககிட்ட ஒப்படைக்கணும் முடிக்கணுன்றதில்ல. இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் வந்து ஃபாக்ஸ் நியூஸ் கொடுத்த லேட்டஸ்ட் பேட்டியில் அவங்கக்கிட்ட இல்லைன்றதை ஒத்துக்கிட்டாங்க, மீதி வாங்க மாட்டேன்ற உத்தரவாதம் கொடுக்குறாங்க, நாங்கள் பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்கிறோன்றாங்க. அந்த சேஞ்சஸ் தெரியுதுங்களா? அந்த சேஞ்சஸ் கிட்டத்தட்ட வந்துடுச்சா? அப்போ ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் பாசிட்டிவாக நகர்றாங்க, அது ஏதோ ஒரு வகையில் நகர்றாங்க. ஆனால் அது அமெரிக்கா இறங்கி வர்றத சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே ஈரான் கிட்ட வந்து லாங் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல்ஸ் இந்த நிறைய ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ அந்த கோரிக்கையெல்லாம் கிடையாது அமெரிக்கா கிட்ட. அந்த கோரிக்கையெல்லாம் இல்லை. இன்னைக்கு ஈரான் வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் போட்டும் அதிலிருந்து ஏவுகணைகள் அனுப்புகிற மாதிரியும் இன்னைக்கு பெருசாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. எங்களோட அடுத்த சக்ஸஸ், அடுத்த முயற்சியை நோக்கி போயிட்டுருக்குறோன்னு இன்றைக்கி தெஹரானில் ஒரு செலிப்ரேஷன் மோடில் கூட இருந்தாங்க. பார்க்கலாம் நம்ம என்ன நிகழ போதோ தெரியல. இது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணலாம். ஏன்னா அமெரிக்காவே கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு யுத்தம் தேவையில்லை அப்படின்றதுல ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க. இது அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் இழுக்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் அது வரைக்கும் நாடுகள் தாங்க மாட்டதான் பெரிய கேள்வி. எல்லா நாடுகளுமே பெரிய அளவுக்கான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. அதே சமயத்தில் ஈரானுக்குள்ள பாருங்க, ஜனவரி அப்போ அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ண ஒரு அத்லட் ஒருத்தர், அவர் இன்றோ நாளையோ தூக்கிலிட போகிறாங்களாம் பொது வெளியில். இந்த மாதிரி தூக்கிலிட தான் தொடர்ந்து ஈரானுக்கு ஒரு பிரச்சனையாக விசுரூபமாக இருக்கிறது. இது ஏன் எப்படி மறுபடியும் ரீச் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இருந்து நெட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்கல்ல, அதனால் இது பெரிய அளவுக்கு ரீச் ஆகுன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அமெரிக்கா தொடர்ந்து
அந்த போதைப் பொருள் கடத்தலை வந்து தடுக்கிறாங்க. இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, நேற்று கூட 2-3 போட்டு தாக்கல் நடத்தினாங்க. கொலம்பியாவிலிருந்து இந்த சைடு வந்ததுன்னா அந்த போட்டை தாக்கல் நடத்துகிறாங்க. வெனிசுலாவுக்கு அந்த பக்கம் இருந்து வரும்போதும் அந்த போட்டை தாக்கல் நடத்துகிறாங்க. இந்த கடத்தல்காரர்கள்லாம் எங்கே மைய பகுதியாக வைக்கிறாங்கன்னா மெக்சிகோவுக்குள்ளே நுழைஞ்சி மெக்சிகோவிலிருந்து பாதை வழியாக டெக்சாஸ், அரிசோனா, கலிஃபோர்னியா இதுதான் மெயின் ஜோனாக வைத்திருக்காங்களாம். இதை வந்து இப்போ அவங்க வெனிசுலாவை மட்டுமே இத்தனை நாள் குறிக்கோளை வைத்து தாக்கல் நடத்தினாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கம் வராங்க, கொலம்பியா ப்ளஸ் ஈக்குவடார். இது சம்டைம் என்ன பண்ணுறாங்கன்னா கியூபாவும் வந்து ஒரு சில நேரத்தில் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிற அடிப்படையில் கியூபாவையும் வந்து டார்கெட் வைக்கிறாங்க. ஏன்னா இந்த ட்ரக் கார்ட்டல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கியூபாவை மையப்படுத்தியும் உள்ளே வராங்க. ரொம்ப ஈஸியான பாதையை வந்து ஃப்ளோரிடா இருக்கு இல்லையா, ஃப்ளோரிடா வழியாகவும் சில நேரத்தில் வந்து கொண்டு போவாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வரைக்கும் 59 ஸ்ட்ரைக் வந்து நடத்தியிருக்காங்க. 196 பேர் பக்கம் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நேற்று கூட 3 பேர்த்துக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அங்கே பாதுகாப்பு பணியில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. இதை ஒரு வகையில் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. கொலம்பியா இந்த சைட்லாம் வந்து எங்களுடைய மீனவர்களையும் கொண்டுட்டு இருக்காங்க, மீனவர்கள் மீன்பிடிக்க போக முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறோம் நாங்கள், அமெரிக்கா பண்ணுறது வந்து மனித உரிமை மீறல்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சுமத்துறாங்க. பட் அமெரிக்கா அதெல்லாம் கன்சிடர் பண்ணல, அதெல்லாம் கிடையாது, நாங்கள் முழுமையாக எடுத்துகிட்டு வரைக்கும் விட மாட்டோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ரஷ்யாவுக்கு ஒரு செக் வகிச்சிட்டாங்க. சர்டோஹாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 600 கிலோமீட்டர் உள்ள பதிவுகள் பார்க்குறீங்கள, இந்த பதிவுகள் எல்லாமே வந்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் மூலயமா அடிச்சிட்டாங்க. ஸோ தொடர்ந்து ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. பீட்டர் எக்ஸத் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணலான்ற முடிவில் தான் வந்திருக்கோம். ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துலேருந்து பெரிய அளவுக்கு கேட்டுட்ருக்காங்க. தற்போதைய நிலையில் கொஞ்சம் எங்களுக்கு ஸ்லைட்லி மாற்றம் தேவைப்படுது, அதனால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்றாங்க. இது எல்லாமே எதற்காகனா, நேட்டோ நாடுகள் எங்கள் ஈரான் விவகாரத்தில் உதவி செய்யும் பட்சத்தில் நாங்கள் உக்ரைனுக்கு உதவி பண்ணுன்ற அக்ரிமெண்ட் கேரண்டி பேஸில் பேசுகிறாங்க. இல்லை எங்களை தனித்து விட்டோம் அப்படின்னா நான் உங்களை தனித்து விட்டுருவோம், நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணோன்னா நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம், கொஞ்சம் பாலிசியை சேஞ்ச் பண்ணுங்கன்றாங்க. அமெரிக்கா இழுப்பதற்கு இதுவும் ஒரு காரணம், நேட்டோ நாடுகளும் ஒரு காரணம். நேட்டோ நாடுகள் என்ன பண்ணுவாங்க பாவம், ஒரு 2 நாள் வீர வசனம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் கம்மன் ஆகிடுவாங்க. இந்த ரொமானியா பகுதிக்குள்ளே ஒரு ட்ரோன் விழுந்தது இல்லையா, பயங்கரமாக பேசுனாங்களா, என்ன ஆச்சு, ஆள் கப்சிப்னு ஆயிட்டாங்களா, சனி ஞாயிறுன்றா லீவ் போட்டு அமைதியாக இருப்பாங்க, திங்கக்கிழமை மேலே என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது? அதனால் உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி ஐரோப்பா மற்ற நாடுகள்லாம் இல்லாமல் கடந்த 17 மாதத்தில் சொந்தமாக கைடடு மிசைல்ஸ் 250 கிலோகிராம் சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய ஓன் கைடட் மிசைல்ஸை நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம். சக்ஸஸ், இதுதான் எங்களுடைய சக்ஸஸாக பார்க்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இனி நாங்கள் இலக்குகள் மாஸ்கோவை நோக்கி தான் அடிக்க போகிறோம்னு ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்தாங்க, அதை சக்ஸஸ் பண்ணி காட்டுன்றாங்க. தொடர்ந்து அர்மீனியாவை குறி வைக்கிறது ரஷ்யா. ஏன்னா எலெக்ஷன் வந்து இப்போ ஜூன் 7ஆம் தேதி நடக்க போகுது. அதில் நிக்கோலஸ் பாஷியம் அவர்கள் தோக்கணுன்ற முடிவில் ரஷ்யா ஈடுபடுறாங்க. அமெரிக்கா வந்து ஒரு ஜெயிக்கணுன்றதுல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, ஒரு சில பல ஏற்றுமதி மீது நிறைய இடத்த நிறுத்திட்டாங்க ஃபுல்லாகவே வந்து. அதெல்லாம் இன்னொரு வார்னிங் கொடுக்குறாங்க, தொடர்ந்து நீங்கள் அமெரிக்காவுடன் நெருக்கமான ஒரு சில வேலைகள் எங்களுக்கு எதிராக செஞ்சீங்கன்னா அது விளைவுகள் ஏற்படுத்துன்ற ஒரு மிரட்டலையும் கொடுக்குறாங்க. அப்போ ஜெலன்ஸ்கி ஓடி வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தேர்தலை நேரடியாக தலையிடுறாங்க, நீங்கள் அர்மீனியாவை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா ஐரோப்பாவில் ஒரு சில நாடுகளை இழந்த மாதிரி அர்மீனியாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை மறுபடியும் ஒரு அறைகோலை விடுத்திருக்காங்க. ஸோ எல்லா நாட்டு எலெக்ஷன்லேயும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல. அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணால் அது வெளிநாடு ஊடுருவல் கிடையாது, ஆதரவு அலை. இவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா அது நேரடி அலை. இதை வந்து ஹங்கேரியில் இந்த மாதிரியான வார்த்தைகள் வரலையே. ஹங்கேரியில் ஐரோப்பாவுக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்களே. விக்டர் ஓர்பன் அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா என்னெல்லாம் சித்து வேலை பண்ணாங்க, கடைசியில் தோத்துட்டாங்கல்ல, அப்போல்லாம் அந்த வார்த்தைகள் வரலன்றது ஒரு கூடுதல் தகவல். அதான் ஜெயிக்கிற வரைக்கும் தான், ஜெயிச்சதுக்கப்புறம் காட்சிகளும் களங்களும் மாறும் அல்லவா, தலைவர்களும் மாறுவார்கள் அல்லவா, அதனால் அது அப்படி தான் இருக்கும். எமினி ஹவுதிகள் வந்து 26வது அமெரிக்காவுடைய ரீப்பர் ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க, MQ-9 ரீப்பர் ட்ரோனு. இது நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்பு சொன்னேன். ஆல்மோஸ்ட் ஏமன்லேருந்து எமினிக்குள்ள நுழையும் போது இந்த தாக்கல் நடத்தியிருக்காங்க. இதுவரை அவங்க 750 மில்லியனுக்கு மேலே அளவுக்கான டோட்டல் காஸ்ட்டை வந்து இழந்திருக்கிறாங்க. 26 ட்ரோன் குருவி சுடுற மாதிரி வந்து சுட்டு தள்ளியிருக்காங்க. முதல்ல 8/11/2023 சுட ஆரம்பித்தவங்க 29/5/2026 சுட்டு கடைசியாக வந்து சுட்டுருக்காங்க. தொடர்ந்து கிளைம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. 26 MQ-9 ரீப்பர் ட்ரோன் அப்படின்னா
இதுவரை அமெரிக்காவுடைய ட்ரோனை அதிகமான அளவுக்கு சுட்டு வீழ்த்தியதில் பெரும் பங்கு வகிக்கிறது வந்து எமினி ஹவுதிகள் தான். பெரிய அளவுக்கு பங்கு வகிக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல். வீடியோட நிறைவு பகுதியில் பென்டகனுடைய சீஃப் வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. சீனா வந்து பெரிய அளவுக்கு பில்ட் பண்ணுறாங்க, தனது ஆயுதங்கள் இருந்து மீதி எல்லாத்தையும் வந்து டிஃபென்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க. இது சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு அரைக்கோவல். அதனால் ஒன்றிணைய வேண்டிய தருணம் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கான அரைக்கோவலா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கலாம். சமீப காலமாக அமெரிக்கா ஈரானுடன் டிஃபென்ஸ் டீல், ஈரானில் இந்தியாவுடன் டிஃபென்ஸ் டீலும் செக்யூரிட்டி டீலும் ஏற்படுத்துவதற்கு பெரிய முயற்சி செய்கிறது. அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஒரு அறிவிப்பை நான் பார்க்குறேன். நான் வழக்கமாக ஒரு நாட்டுக்கு ஆயுதங்கள் எப்படி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா பக்கத்து நாட்டை பயத்தை காட்டி தான் சேல்ஸ் பண்ணணும். அந்த ஆங்கிளில் பார்க்குறாங்களான்னா பார்க்கலாம். அதற்காக அமெரிக்காவையே நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஏற்கனவே இந்தியா வந்து பெரிய அளவுக்கு இண்டிவிஜுவலாக நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிரம்மோஸ் ஏவுகணையிலிருந்து சமீபத்தில் கூட போய் நம்ம சைப்ரஸில் ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அந்த சைப்ரஸோட ஒப்பந்தம் வந்து துருக்கியினுடைய தூக்கத்தை கலைத்திருக்கிறது, துருக்கி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. நமது ஏவுகணை வந்து துருக்கியை நேரடியாக தாக்கல் நடத்துறதுக்கு சமன்ற மாதிரி எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ துருக்கி வந்து இங்கே பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கொடுக்கும்போது நம்ம போயிட்டு சைப்ரஸுக்கு கொடுக்கக்கூடாதா? அதனால் அந்த சைப்ரஸுக்கான ஒப்பந்தம் வந்து நேரடியான துருக்கி தாக்குதலாகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ அந்தளவுக்கு நம்ம இருக்கும்போது பார்த்துக்கலாம், நம்ம தைவான் மாதிரிலாம் இல்லை இல்லையா, அதையும் பாற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்தியா வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு முன்பு தான் சீனாவை போற்றி புகழ்ந்த இதே அமெரிக்கா சீனாவால் எந்த அச்சுறுத்தல் இல்லை, நட்பு வட்டத்தில் இருக்கிறோம் அப்படி இப்படிலாம் சொன்ன அமெரிக்கா திடீரென்று இப்படி ஒரு வார்னிங் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம எங்கேயோ திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கூட. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.